ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிவிக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். யூஸ்வலி அட்லீஸ்ட் வாட் ஐ ஹவ் பீன் அப்சர்விங் இஸ் டிவி ஷோஸ் ஆர் மீன்ஸ் வி டு நாட் வாரம் maybe every day here lot of movie promotions happen, OTT shows happen, but my first love is TV. That is what feeds us, that is what allows us to do very expansive OTT shows and other things. We are coming back with a bang with 3 brand new shows, Meenakshi Ponnanga, Amudam Mannalakshmiyam and Mari. We are very, very excited to bring these shows to our audiences. Our audience has always appreciated very rooted stories, characters which are very relatable to them, and I'm sure these 3 shows have those aspects to it. We are going all out to promote this. I want to thank the TV, print and online media who have always supported us. Please help us to take this show to our audiences. Today online and print plays a very important role in terms of taking these shows. So I look forward to your support. Thank you very much. மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கதையை எனக்கு முதல்ல அனுப்பி வச்சது ரமணகிரிவாசன் சார் அவர்கள். அவர் மூலமாக வந்த என்னுடைய ப்ரொடியூசர் தினேஷ் அவர்களும் அவர்களுடைய பிரதர் பாலாஜி அவர்களும் அவருடைய கிரியேட்டிவ் ஹெட் இந்துரேகா அவர்களும் கவிதை செந்திலா அவர்களும் இவங்க எல்லாரும் எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. நான் டிவியில் எதுக்குன்னு தெரியல, எனக்கு எந்த ரீசனும் இல்லை, வேண்டான்ட்டு ஒதுங்கி தான் இருந்தேன். ஏதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, படங்களில் நடிக்கிறப்ப ஒரு காலத்தில் ஒரு மோமெண்ட்டில் பெண்கள் இல்லாமல் படங்கள் இல்லை. ஆனால் இப்போ பெண்களுக்காக படங்களே இல்லை. இப்படி ஒரு நிலை வந்திருக்கு சினிமாவுக்கு. ஏதோ அப்படி இருந்தால் கூட ஒரு 10%. ஸோ இத்தனை பெண்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் செய்யணும் சினிமாவில், திரையில், சினிமான்னு இல்லை திரையில். எங்களுக்கு பிடித்தமான, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்லணும். எங்கள் லைஃப் ஸ்டைல் அதை வெளிப்படுத்தணும். எங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தணும். எங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தணும். எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். உயிர் வேணுமா சுதந்திரம் வேணுமா அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு சுதந்திரம் வேணும்னு நான் கேட்பேன். ஏன்னா சுதந்திரம் இருந்தாலே நல்ல உயிரோட சந்தோஷமாக வாழலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த சுதந்திரம் எனக்கு இது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான், இந்த மீனாட்சி பொண்ணுங்க என்கிற இந்த ஒரு சீரியலை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு. நான் இதில் என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நான் எதை வேணும்னாலும் கன்வே பண்ணலாம், எந்த எமோஷன்ஸ் வேணும்னாலும் நான் கன்வே பண்ணலாம் யாருக்கு வேணும்னாலும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மீடியம். இதுக்கு மேலே ஒரு சக்தி வாய்ந்த மீடியம் இருக்கவே முடியாது. பல பேருடைய கனவுகளையும் எண்ணங்களையும் எல்லாத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இது நிச்சயமாக இது ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மீடியம். ஸோ இது மூலமாக ஒரு படம் ஒரு நாளில் ரிலீஸ் ஆனால் சில லட்சம் பேர், சில கோடி பேர், அவ்வளோதான். அது ஒரு நாளில் முடியுது. ஆனால் ஒரே நாளில் பல கோடி பேர் பார்த்து ஒரு வரவேற்பு கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த ஒரு மீடியம் இது சீரியல் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு ரமணகிரிவாசன் அவர்கள் என்கிட்ட பேசினப்ப, சார் அப்படின்னு நான் யோசித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் நடிக்கிறீங்க,
ஸோ நான் எதுக்கு நடிக்கிறது அப்படின்னு. ஜி தமிழ் அப்படின்னாரு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஜி தமிழ் என்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு சேனல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னா ஜி தமிழ். ஏன்னா சினிமாவை திரும்பி சீரியலுக்குள்ளே கொண்டு வராங்க. சினிமானுடைய குவாலிட்டியை சீரியலுக்குள்ளே கொண்டு வராங்க. சினிமாவை திரும்பி சீரியலுக்குள்ளே பார்க்கலாம். அந்த குவாலிட்டிங்கிறது ஜி தமிழுக்கு தாராளமாக இருக்குன்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த மீனாட்சி பொண்ணுங்கங்கிறதுல என்ன வேணும்னாலும் சொல்லலாம். பெண்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதை அது. எனக்கு இதில் 3 பெண்கள். என்னுடைய டாட்டர்ஸாக வந்துட்டு மோக்ஷி, பிரணிகா, காயத்ரி 3 பேருமே எனக்கு டாட்டர்ஸாக நடிக்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு பக்கத்தில் வந்துட்டு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்கிறதோட ஏதோ ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ட் சிஜி பிரபாகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஃப்ரீடமும் அவருக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரமணகிரிவாசன் சார் நன்றி. அண்ட் தினேஷ் அண்ட் பாலாஜி அண்ட் இந்துலேகா, கவிதை செந்தில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நான் பார்த்த இந்த ப்ரொமோவில் எனக்கு நானே புதுசாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி. எந்த வேலையில் கையெடுத்து வச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த ரீச் பண்ண முடியும். அப்படி தான் இந்த ப்ரமோவும் உருவாகி இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. திஸ் ப்ராஜெக்ட் நீட்ஸ் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை ரெடியாகி ஒரு 9 months ஆச்சு. தொடர்ந்து இதை யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும், யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு திரும்ப வந்த ஒரே ஒரு பேர் மேடமோட பேர் மட்டும்தான். அப்போ அவங்க டெலிவிஷன் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது. தென் வேறு யாரையோ தேடி பார்த்தோம். பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கரெக்டாக இந்த ரோலை ஸ்க்ரீனுக்கு எடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் மேடம் மட்டும்தான் தோணுச்சு. கேட்டோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. டிவி எப்போவுமே ஒரு கொஞ்சம் எதை சொன்னாலுமே கொஞ்சம் லவுடாக சொல்லணும். கொஞ்சம் சினிமா மாதிரி கிடையாது. டெலிவிஷனில் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப சத்தமாக சொல்லணும். அந்த ட்ராமா இந்த கதைக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அந்த லவுடான அந்த ட்ராமாவை அர்ச்சனாமா மாதிரி ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த சீரியல் பார்க்கக்கூடிய எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ட்ராமா இருக்கும், ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். 3வது அவங்களுடைய அர்ப்பணிப்பு. ஒரு பெரிய ஆளை கூட்டு வரும்போது ஒரு 10-15 இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஏகப்பட்ட டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டைமிங் ஆகட்டும் இதாகட்டும். ஆனால் இன்றைக்கும் ஒரு முதல் படத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டுடைய அதே ஆர்வம், அதே சின்சியாரிட்டி, அந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு ஃப்ரேம் நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அந்த இதை பார்க்குறது இயல்பு. ஆனால் ஒரு ஃப்ரேம் கூட அவங்க நடித்த ஒரு ஃப்ரேமை கூட அவங்க அங்கே பார்க்கவே இல்லை. தட்ஸ் த அவங்க இயக்குனருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்சியாரிட்டி. இது எல்லாமே எனக்கு பயங்கரமாக அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. மேடம் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு ஒத்துக்கிட்டது. தேங்க்யூ. எல்லா சீரியலுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் நடித்த சீரியல் ஒன்றும் சொல்லக்கூடாது. எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீரியல். அதுவும் மாறி பிரம்மாண்டமாக ஒரு சினிமா மாதிரியே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நாங்கள் செங்கோட்டையில் போய் எடுத்தோம் அந்த சீரியல்லாம். சிவகிரின்னு ஒரு இடம், ராஜபாளையத்து பக்கத்தில். அந்த மலையில் ஏறுறதே ரொம்ப கஷ்டம். டைரக்டர் ரொம்ப பெல்ட்டை கழட்டிட்டார். ஏறுங்க இறங்குங்க ஏறுங்க இறங்க. நான் போயிடுறேன் அப்படியே அப்படின்னேன். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான உயரமான இடத்துல
எல்லாம் எடுத்தோம். ஹீரோயின் வந்து ரொம்ப பாராட்டணும். குளத்தில் யாரோ விழுந்துட்டாங்க, காப்பாற்றணும். அதில் குளத்தில் ஆழம் இருக்கா, எப்படி இருக்குன்னு ஒன்றுமே கவனிக்காமல் அவள் டுபக்குன்னு குதிக்கிறா. அவ்வளோ தைரியம் ஹீரோயினுக்குப்பா, உன்னை பாராட்டாமல் இருக்க முடியாது. ரொம்ப துருன்னு இருக்கா. ஒரு ஹீரோயின் அப்படி தான் இருக்கணும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா. அண்டு இந்த ப்ரொடியூசர் நாராயணன் வந்து பணம் காசை பற்றி கவலைப்படாமல் நிறைய செலவழிச்சு எடுத்திருக்காரு. நீங்கள் ப்ரமோவில் பார்க்கல, டிவியில் பார்ப்பீங்க. ஒரு காளியோட உருவம், அதுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன். அப்படியே அப்பா, அந்த காளி பிரம்மாண்டமான காளி. அது எப்படி தான் செட்டு போட்டு எடுத்தாங்களோ அந்த அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு ஆன்மீக கதாபாத்திரம், ஹீரோயினோட தாத்தா. அதனால் ஹீரோயின் மேலே ரொம்ப பாசம் உள்ள தாத்தா. அவளை கண்டா ஊரே ஒதுக்கும். அவள் மேலே பாசத்தை காட்டக்கூடிய ஒரே ஆள் நான் தான். ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். ரெண்டாவது பூசாரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்லி நான் பூஜை பண்ணுறேன் வீட்டில். ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடு உண்டு எனக்கு. எந்த சாமியாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ண தெரியும் எனக்கு. அதனால் காளிக்கு அர்ச்சனை பண்ணுறது, தீபாராதனை காட்டுறது, காளிக்கு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் இந்த இதில். அதெல்லாம் பார்க்குற ஆன்மீகவாதிகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர். டைரக்டர் ரொம்ப சுறுசுறுப்பான டைரக்டர், ரொம்ப அனுபவம் உள்ள டைரக்டர். யாரையும் திட்ட மாட்டார். ரொம்ப அழகாக வேலை வாங்கிடுவார் எல்லார்ட்டையும் இருந்தும். கேமராமேன் வந்து எப்போவுமே எப்படி கிட்டிங்கன்னா உட்கார மாட்டார். பல படங்களில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் உட்காந்துட்டு, எப்பா அந்த 1 kg அங்கே வையே, அதை அந்த பக்கம் கொண்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்ல மாட்டார். இவர் போய் எல்லாம் பண்ணுவார். நான் கூட கேட்டு, நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள் சார், நீங்கள் ஏன் சார் போகிறீங்க? நோ எனக்கு நான் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னு போய் இறங்கி போய் ஓடி பண்ணுவார் அவர். அது மாதிரி ஒரு யூனிட் கிடைக்காது. டீம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ஜாலியாக உட்காந்துக்கிட்டு. நான் வந்து அந்த எந்த ஊருக்கு போனாலும் என்ன கிடைக்கிதோ அதை நிறைய வாங்குவேன். அந்த ஊரில் மாம்பழம் அதிகமாக இருக்கும். நான் ஒரு 5-6 மாம்பழம் வாங்கி தோலெல்லாம் சீவி, ஷூட்டிங் இல்லாத டயத்தில், ஷூட்டிங் போது இல்லை, நல்லா நறுக்கி பீஸ் ஆக்கி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுப்பேன். நான் திருநெல்வேலிக்காரனா, எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சொன்னால் 2 கிலோ அல்வா வரும். அந்த அல்வாவை எல்லோருக்கும் கொடுப்பேன். என்ன சார் திருநெல்வேலிக்காரன், நீங்கள் எனக்கே அல்வா கொடுக்குறீங்களான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் பழகிட்டு இருந்தோம். யாரும் எந்த ஆர்டிஸ்ட்டும் முகம் சுழிக்கலை. இவங்கெல்லாம் அப்படி ஓடி ஆடி கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. இப்போ இங்கே கூட யாரோ சொன்னாங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டால் கொஞ்சம் டேரக்டருக்கு கஷ்டம் அப்படின்னு. பெரிய ஆர்டிஸ்டில் இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கஷ்டம்தான், கூப்பிட்டா உடனே வர்றதில்லை. ஆனால் எங்கள் ஆர்டிஸ்ட் பூரா ஓடி வந்து நின்றுப்பாங்க ஷார்ட் ரெடினோடனே. என்னென்ன ஷார்ட்டு, தேர் இழுக்கிறது, தேருக்கு அடியில் குழந்தை மாட்டிக்கிறது, அது இது எல்லாம் ஊடுக்கும். இந்த ஊரில் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள நாங்கள் பட்டா பாடு நாய் படாது. இவன் பெர்மிஷன் கொடுத்தா அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் பெர்மிஷன் கொடுத்தா நீ அங்கே போகுங்கிறாங்க. கடைசியில் நோ அப்படிங்கிறாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு நாராயணன் அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து ஊராக போய் உழைச்சிருக்கோம், நல்லா உழைச்சிருக்கோம். டோட்டலாக அதைத்தான் சொல்ல முடியும். உழைப்புன்னா அப்படி ஒரு உழைப்பு. படம்னா 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். அந்த 2 ஹவர்ஸுக்கு நாங்கள் 10 days கால் ஷீட்டு, 15 days கால் ஷீட் கொடுப்போம். எங்கள் ஒர்க்கு முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சால் படம் ரிலீஸ் ஆகிடும். இது அப்படி இல்லை, எத்தனை மாதம் தெரியாது. கூப்பிடும் போதெல்லாம் போகணும், ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு சீரியல் நிற்கும். அந்த வகையில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஜிடிவி வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. இதை மாதிரி யாருமே பண்ணி நான் பார்த்ததில்லை. அவங்க தான் பண்ணுறாங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஜி தமிழ். உண்மையிலே எந்த தொந்தரவுமே இல்லை அவங்களால. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்களே தவிர they don't interfere with the director and they don't interfere with the artist. எதுவுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருந்தோம்னா அது சொல்லணும். அதை ஒரு உண்மை இதுக்கான மற்றவங்களை கம்பேர் பண்ணி சொல்லணும்னு சொல்லிதான் யாரையும் குத்தம் சொல்லலை. நமக்கு தெரிஞ்சதே நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே ஜாக்கிரதையாக பேசணும். அவர் இதை பாராட்டினார், அதை குறைச்சி பேசினாருன்னு எழுதிடுவாங்க. பயமாக இருக்குது.
மைக்கு முன்னாடி பேசுகிறதுனால. ஆக மொத்தத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சீரியலில் நடித்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஐ லைக் திஸ், ஐ லவ் திஸ் சீரியல், ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். ஐ வில் கண்டினியூ ஆஸ் லாங் as they call me. Thank you. Thank you. My throat is gone. அவுட்டோர் போனோம் காரைக்குடிக்கு. அங்கே கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எனக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு புதுசு கிடையாது. அக்கா வணக்கம், அப்பா வணக்கம், அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய். கோபால்லேருந்து and thank you Zee Tamil. How to start I don't know. First என்ன இந்த சீரியல் கேட்கும்போது I was little busy in Telugu. ஆனால் எப்படியாவது நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார், அண்ட் டைரக்டர் சார் ஜீவா சார். And I thank Zee Tamil and everyone. And I love to come my son and Amuda. I want to share some things with both of them. அவுட்டோரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். இம்பேக்ட் இவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. தேங்க்யூ டு Zee Tamil. And I can't say more than this. My throat is gone. Thank you. Thank you so much. அது எங்கள் அக்கா முன்னாடி எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. அந்த பக்கமே பார்க்கல நான். அந்த பக்கம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ பேசுகிறாள் அப்படின்வாங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் மை சீனியர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி பொண்ணுங்க, அதில் வந்து அந்த மீனாட்சி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பொண்ணுங்க கூட வர்ற மற்ற ஆளுங்களும் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் மீனாட்சியாக வந்து நம்ம அர்ச்சனா மேமை போட்டதுனால இப்போ அந்த டாஸ்க் வந்து இன்னும் கூட வந்து அது ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ அவங்க கூட நடிக்கிறதுக்கான ஒரு சாலிடான ஆர்டிஸ்ட் வேணும். அவங்க அழகாக இருக்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இவங்க கூட நிற்கிறப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப இதாக தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம தேடி ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த 3 பெண்களுக்கும் என்னோட நன்றி. அப்புறம் அழகான பெண்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு ஜோடியாக வந்து ஒரு அருமையான ஒரு பேர் ஒன்று பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆரியன் வந்து கம் டு ஸ்டேஜ். தேங்க்யூ ஆரியன், தேங்க்யூ. அமுதா அன்னலட்சுமிலையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு காஸ்டிங் ஆரம்பித்தப்போ வந்து அருண் அண்ட் கண்மணியை வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்குறப்ப வந்து இவங்க வந்து நம்ம சேனலோட இன்னொரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேராக இருப்பாங்க அப்படின்றது வந்து தோணுச்சு. ரொம்ப வந்து 2 பேருமே வந்து ரொம்ப ரூட்டடாக நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பார்க்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல் கதையை பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த இதில் கிடந்துச்சு. தேங்க்ஸ் சார் அண்ட் தேங்க்ஸ் கண்மணி. ராஜ்குமார் சார் நம்ம பேசலாம் சார். நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒவ்வொரு பேப்பர் வரும்போதுமே வந்து நான் என்ன சொல்லணும்னா, ராஜ்கபூர் சாரை வந்து கொஞ்சம் அவர் இருக்கார், மாமா கேட்டு இருக்காரு, பார்த்து நீங்கள் அவருக்கு கரெக்டாக எழுதுங்கன்னு அந்த பேப்பரில் பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் எடிட்டில் வந்து பார்க்குறப்ப பார்த்தா அவரே வந்து அந்த சீனை வந்து ரொம்ப வந்து யூ மேட் ஆல் த சீன்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். தேங்க்யூ ஸோ மச். ட்ரினாயினி தெலுங்கு பார்த்துட்டு அந்த ட்ரினாயினி மாதிரியே ஒரு ட்ரினாயினி வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு 3-4 மாதமாக தேடி பார்த்துட்டு இல்லை அந்த ட்ரினாயினியே வந்து ஒரு 15 நாள் ஃப்ரீயாக இருக்காங்க நாங்கள், ஸோ அவங்கள எடுத்துகிட்டு வாங்கன்னு. அதுலேயும் வந்து அந்த ஹீரோ வந்து இட்ஸ் பீன் அ வெரி லக். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு நல்ல ஒரு புது ஃபேஸ் ஒன்று வந்து வேணுன்றதுக்காக ரொம்ப தேடிகிட்டே இருந்தோம். ஒரே இது வந்து அவங்க 2 பேரும் நிற்கிறப்ப அந்த ஹைட்டு மட்டும் எங்களுக்கு ரொம்ப இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. And you look so beautiful on screen. And Sona ma'am, அப்புறம் வனிதா மேம் வந்து அந்த ஒரு இனிஷியலுக்கான ஒரு கிரேட் ஸ்டார்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஸோ எல்லா சீரியலுமே வந்து
டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து சேனலுடைய கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுங்க யாருங்கன்னா வந்து தயாரிப்பாளர்கள் தான். ஸோ நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதோட பட்ஜெட் வந்து ஒரு எபிசோடுக்குன்றது இதுதான் பட்ஜெட் அப்படின்னு. பட் ஸ்டில் தன்னுடைய அந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்துறதுக்காக வந்து அதில் ரொம்ப திரைக்கு பின்னாடி இருந்து பெரிய தெரியாமலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர்களை நான் வந்து உண்மையிலே தேங்க் பண்ணுறேன்னு சொல்ல நினைக்கிறேன். நான் மாரியோட ப்ரொடியூசர் நாராயணன் அவர்களே நான் மேடை கலைக்கிறேன். தேங்க்யூ. இது என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு இந்த சைடில் இருந்து. அந்த சைடில் நான் வந்து நிறைய ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜீ தமிழ் எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமான கதைகளையும் பிரம்மாண்டத்தையும் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த 3 சீரியல்களுமே வந்து ஜீ தமிழுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான சீரியல்கள். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இது வந்து சரியான தேனி போடுன்னு நான் நம்புகிறோம். இதுக்கு வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜீ தமிழ் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் எங்கேயுமே இதை பற்றி பெருசாக பேசினது கிடையாது. ஒன்லி பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஜீ தமிழுக்கும் எனக்கும் வி கோ வே லாங் பேக். சென்டிமெண்ட்டாக வந்து நான் சினிமாலேருந்து விலகி ஃபேமிலி லைஃப்க்கு சினிமா வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபேமிலி லைஃப்க்கு சூஸ் பண்ணப்போ நடிக்க வேண்டாம். ஐ வாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது டைரக்டர் பி வாசு கிட்ட. ஸோ எனக்கு ப்ரொடக்ஷனில் டைரக்ஷனில் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது சினிமாவில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் டெசிஷன் எடுத்தப்போ ஜீ தமிழ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழில் லான்ச் பண்ணாங்க, பாரதின்ற ஒரு பேரில். அதுக்கப்புறம் தான் அது ரீவேம்ப் ஆச்சு. பட் ஃபஸ்ட் ஜீ தமிழ் வந்து லான்ச் பண்ணது ஒன் ஆஃப் த மெயின் பர்சன்ஸ் இந்த டீம் நான். ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் ஜீ தமிழ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சம்பளம், அதில் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அந்த நன்றியை நான் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஸோ யா, ஜீ தமிழ் வந்து ஒரு சில சீரியல்ஸ் வந்து இந்த கெஸ்ட் ரோல்ஸ் அம்பிகா அக்கா சொன்னாங்க. சோனா நாங்கள்லாம் வந்து ஷூட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சீரியல் பண்ணுறாங்க, 2 சீரியல் பண்ணுறாங்க. இவங்க என்ன வி கேட்ச் அப் ஆன் வாட்ஸ் ஹேப்னிங், பிகாஸ் ரெகுலராக வந்து சீரியல்ஸ் பார்க்குறதில்ல. அப்போது என்ன ஏது எந்த கேரக்டர் அப்படின்னும் போது, நீ ஏதாவது ஐ எம் நாட் டூயிங் சீரியல்ஸ், என்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறனால இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரிலீசஸ். அப்போது வந்து அம்பிகா சொன்னாங்க, நாங்கள்லாம் ஒரு சீரியல் 2 சீரியல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ சீரியலே பண்ணலன்னு சொல்லி எல்லா சீரியலும் நீ இருக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து ஒன் ஆஃப் த மெயின் சேனல்ஸ் எனக்கு திரும்ப என்னை அழைச்சி எனக்கு வேலை கொடுக்குற ஜீ தமிழுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் மீட் பண்ணதே இல்லை, பட் ஆல்வேஸ் தே வில் கால் மீ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக. ஃபஸ்ட் டைம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் 1 day 2 days அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பர்டிகுலராக வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது வந்து கொஞ்சம் லாங் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பட் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸ்டார் காஸ்ட்டை கேட்டு நான் ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியல. ஹவு கேன் தே அஃபோர்ட் இட் இன் டிவி அப்படிங்கிறது தான் தோணுச்சு. எல்லாருமே சினிமா நடிகர்கள் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட். அண்ட் பாண்டியராஜன் சாரோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜீ தமிழுக்கும் என்னோடய டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவரை மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சீனியர் டெக்னீஷியனோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் இஸ் ஒய்ஃப் நான் பேரா பண்ணது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கே பயங்கர ஷையாக ஃபீல் பண்ணார். என்னை குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்டு நவ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம் அப்படின்னும் போது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெல்லி கணேஷ் அங்கிள் வந்து எனக்கு அங்கிளோட டாட்டரும் நானும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஸ்கூல்லேருந்து யூனோ அங்கிள் ஹேஸ் பின் லைக் ஃபேமிலி டு மீ. ஸோ எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவங்க 2 பேருமே ஏன்னா ஆஹான்ற படம்லாம் நீங்கள் எல்லாருமே மறக்க முடியாத படங்கள். ஸோ அவங்க காம்பினேஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கிளோட ஒர்க் பண்ணது. சோனா இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், வி கோ வே பேக். ஸோ ஆல் தி ஆர்டிஸ்ட், சிவா அண்ட் ஐ ஆல்சோ டிவியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் லாங் அகோ. திரும்பியும் இவங்க எல்லாரோடையும் நான் வந்து ஒர்க் பண்ணது.
படம் விட ஒரு படம் எடுக்கிறத விட பிரம்மாண்டமான ஒரு அங்கிள் சொன்ன மாதிரி அந்த செட்டு வந்து ஸ்க்ரீனில் பார்த்தேன் நான். அந்த கோயில் தேர் இல்லை, ஆஹாஹா, உள்ள கோயில் அந்த கர்ப்பகிரகம் அது தனியாக எடுத்தாங்க. வெளியில் எக்ஸ்டீரியர்லாம் வந்து ஒரு கோயிலில் எடுத்தாங்க, பட் இது தனியாக ஒரு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டம். கோடி ராமகிருஷ்ணா அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, ராமநாராயணன் சார், இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு சீரியலில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஜீ தமிழ் அப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது சீரியல் மேக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா நான் சில சீரியல்லாம் பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவேன். பிகாஸ் வந்து முடியாது, ஐயோ என்னடா இது, ஒரு சீனே ஒரு வாரம் ஓடுது, எப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி சேனல் மாற்றும் போது. பட் இந்த பர்டிகுலர் மேக்கிங் பார்த்து நான் டப்பிங் பண்ணும் போது என்ன இது இப்படி ஒரு பிரம்மாண்டம், இப்படி ஒரு மேக்கிங், என்ன கேமராமேன் ஹேட்ஸ் ஆஃப், பியூட்டிஃபுல் லைட்டிங், வெரி மினிமல் லைட்டிங், ஆனால் அதில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல். எல்லோரும் டிஐ பண்ண மாதிரி இருந்தது, டிஐயே இன்னும் பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see myself. ஏன்னா இப்படி பார்த்தா தான் உண்டு டிவியில். ஏன்னா நானும் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. ஸோ டிவியில் வந்து ஐ ட்ரை டு கீப் அப். ஏன்னா மக்கள் வந்து நம்மளை மறந்துடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து வி மிஸ் யூ, வி வாண்ட் டு see you in some show அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காகவே வந்து எந்த டிவி வாய்ப்பு வந்தாலும் அது வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் சே இஸ் எஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது நெகட்டிவா பாசிட்டிவா whatever. பட் இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதில்லை. பட் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சீரியலில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அது பார்க்கும்போது தான் தெரியும் அது நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமான்னு. பட் எஸ், வெரி பியூட்டிஃபுல் மேக்கிங் அண்ட் எல்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஷூட்டிங் முடிய போதே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைரக்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க ஆனால் நான் இல்லையே அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், இது சீரியல்மா, அங்கே எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுவோன்னு, அது என்னமோ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ யா, ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. Thank you to Zee Tamil and my producer and my director and all the co-artists, and I wish all the best. Even the promo pathingana, Sneha, Saranya and Sangeeta, these are all household faces. ஸோ அப்படி ஒரு ஹோம்லியான ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ப்ரோமோ எடுத்து நான் அதை பார்த்தோன்னே நான் ஆடி போயிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. நிறைய காசு வச்சுருக்காங்கன்னு தெரியுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க ஜீ தமிழ். ஆனால் நான் தாங்க முதல்ல அந்த லான்ச் ஈவெண்ட்டை பண்ணேன். ஸோ யா, ஐ எம் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் இட் அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு இந்த சைடில் இருந்து. அந்த சைடில் நான் வந்து நிறைய ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜீ தமிழ் எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமான கதைகளையும் பிரம்மாண்டத்தையும் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த 3 சீரியல்களுமே வந்து ஜீ தமிழுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான சீரியல்கள். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இது வந்து சரியான தேனி போடுன்னு நான் நம்புகிறோம். இதுக்கு வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.